மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. எனக்கும் முருகனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துனே இருக்குது அவர் பேச பேச. என்னென்னா இந்த தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் டீச்சர்ஸ்க்கு, எல்லாருக்குமே மனிதர்களுக்கே ஒழுக்கம். ஆனால் எனக்கு என்ன அதில் தனி பிரச்சனை இருக்குதுன்னா, இந்த தனி மனித ஒழுக்கம்ன்றது என்ன, எதெல்லாம் நம்ம ஒழுக்கம்னு சொல்கிறோம், அந்த ஒழுக்கத்தை ஒரு ஃப்ரேம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. என்னென்னா நான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன், ஒரு ரிட்டையர்டான மிலிட்ரி மேன், அவன் வந்து டெய்லி அவன் ஒய்ஃபோட அவனுக்கு சண்டை, அவன் பொண்டாட்டி போட்டு அடிப்பான், 2 பேர் போய் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. சாயங்காலம் செக்யூரிட்டி கார்டாக அவன் வேலைக்கு போகணும், ஸ்டேட் பேங்க்கில் வேலை பார்க்குறான். போகும்போது மறக்காமல் அவன் 1 லிட்டர் பால் வாங்கிட்டு போவான், ஒரு தண்ணி கேனில் வாங்கிட்டு போய் அந்த ஸ்டேட் பேங்க் வெளியில் 2-3 நாய், தெரு நாய், அந்த நாய்ங்களுக்கு பாலை ஊற்றுறான். இப்போ இந்த கசிவு இருக்குல்ல, இப்போது இந்த கசிவை நீங்கள் எடுத்துக்குவீங்களா, அவன் ஒய்ஃபை அடிக்கிறானே அதை எடுத்துக்குவீங்களா? இந்த 2 பேரில் அந்த ஆள் யார்? அவனை தனி மனித ஒழுக்கம் உள்ளவனாக நம்ம சித்தரிக்க முடியுமா, தனி மனித ஒழுக்கம் இல்லாதவனா நம்ம சித்தரிக்க முடியுமா? அப்புறம் என்றைக்குமே ஒரு நீதிபதிக்கும் எதிரில் பிட்பாக்கெட் அடிச்சுட்டு மாட்டின்னு கூண்டில் நிற்கிற ஒரு பிட்பாக்கெட் அடித்தவனுக்கும் ஒரே மாதிரியான ஒழுக்கம் இருக்கவே முடியாது. இவன் வாழ்க்கையை பற்றி வச்சுக்கிற மதிப்பீடுகளே வேறு. நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் லாசாராவுக்கு லாசாரான்னு ஒரு மிகப்பெரிய அவருக்கு ஒரு கூட்டம் நடத்தணும். கூட்டம் நடத்த நான் தான் அந்த கூட்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசும்போது அவருடைய ஒரு பிரமாதமான கதையை சொல்கிறேன். திருவண்ணாமலையில் 100கணக்கில் உங்களுக்கு சாமியார்கள் இருப்பாங்க மனசுத்திர வழியில். அவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரலும் என்ன பண்ணுறதுனே தெரியாது. எப்படியாவது ஒன்று பொழுதுபோங்க, ஏன்னா 3 வேளையும் சாப்பாடு கிடச்சிடும். அதுக்கு மேலே அவங்க லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் கிடையாது. அவ்வளோதான். அவங்க அதுக்காக தானே வீடு அதெல்லாம் விட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ ரொம்ப சௌகரியமாக இருப்பாங்கள்ல. இவங்க என்ன பண்ணுவாங்க, பகல் நேரங்களில் பொழுது போகிறதுக்கு என்னன்னு தெரியாமல் அங்கே யாரோ பேசுகிறாங்க, அந்த குழந்தைங்கள கூட அனுப்பிச்சலாம். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மண்ணை குவிச்சு வச்சு, இந்த வத்தி குச்சி வச்சு ஒரு விளையாட்டுக்குது. என் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்கலாம் தெரியும், 60 வயசாக அதில் இப்படி கை போடுவாங்க, போட்டால் அந்த குச்சி எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒரு துறவி கரெக்டாக அந்த குச்சி எங்கே இருக்குதுன்னு 3 தடவையும் கரெக்டாக போட்டுறான். போட முடியாது, ரொம்ப நுட்பமாக அந்த அவ்வளோ பெரிய மண்மேட்டில் குச்சி எங்கே இருக்குதுன்னு போட முடியாது. 4வது முறை போடும்போது அந்த மண்மேடை செஞ்சாலும் அவன் இவன் கையை பிடிச்சிப்பான், இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்பான். இவ்வளோ கரெக்டாக போடுறேன், இதுக்கு முன்னாடி எங்கே இருந்த சயின்டிஸ்டாக வந்துருப்பான் அவன். இதுக்கு முன்னாடின்னு அவன் சொல்லுவான் பிட் பாக்கெட்டுவான். கரெக்டாக பர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அடிக்கிறவான் அவன். இப்போ அவன் சாமியாராக வந்துட்டான். அப்புறம் எங்கே அப்படின்னு கேட்பான் அவன். அதான் நல்லா தொழில் போயின்னு இருந்துச்சு, அப்புறம் எங்கே வந்துட்டான்னு கேட்குறான். இவன் சொல்கிறான், இல்லை நல்லா தான் போயின்னு இருந்துச்சு, நான் சில லாஜிக்ஸ் வச்சுருப்பேன், எல்லாத்துலேயுமே சில எத்திக்ஸோட. எல்லா திருடர்களும் ஒரு எத்திக்ஸ் வச்சுக்கிறாங்க. நான் சொல்கிறது இந்த 1000 கோடி 2000 கோடி அடிச்சுட்டு டிவியில் நமக்கு அட்வைஸ் பண்ணுவான்ல அவன் உட்பட எல்லாரும் அவன் ஒரு எத்திக்ஸ் வச்சுருவான். என்னன்னா இவன் போய் நம்மளுக்கு டிவிலெலாம் அட்வைஸ் பண்ண மாட்டான், அவன் நம்மளுக்கு அட்வைஸ் வேறு பண்ணுவான். நாம் எப்படி ஒழுக்கமாக வாழணும், நாம் எப்படி தனி மனித ஒழுக்கத்தோடு. இவன் பிட்பாக்கெட் அடிக்கிறதோடு போயிடுவான். இப்போ இவனை கேட்குறான், அப்புறம் எப்படி இங்கே வந்தான்னுவான். அவன் சொல்லுவான், இல்லை நான் எப்பயுமே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவேன், கடைசி பஸ்ஸில். அந்த கடைசி பஸ்ஸில் நம்ம கூட வரான்ல, அவன்கிட்ட பாக்கெட்டில் ஏதாவது இருந்தால் அடிச்சிடுவேன். அந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட அந்த காலத்தில் 7500 ரூபா அடிச்சிட்டான். கவர்மெண்ட் சர்வெண்ட் அவன். பஸ்ஸில் வேறு யாருமே இல்லை. இந்த சக மனிதர்கள், நீங்கள் இவ்வளோ பேர் உட்காந்துக்கிறீங்களே, இப்போது உட்காந்துருக்கும்போது நம்ம ரொம்ப பிளெயினான மனசோடு உட்காந்துக்கிறோம். என்னென்னா நம்ம சார் சிங்கப்பூர்லேருந்து வந்துக்கிறார், எப்படி கொஞ்சம் சிங்கப்பூர் டாலர்லாம் வச்சுருப்பார். நம்ம போகும்போது பத்திரமாக தான் இருக்கும் காசு அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அவருக்கு. இந்த பஸ்ஸில் போகும்போது பல பேர் இந்த நம்பிக்கை இழந்துருவான். எப்போ இழப்பான்னா, கடைசி பஸ்ஸில் எல்லோரும் இறங்கி போயிடுவான், ஒருத்தர் 2 பேர் தான் பஸ்ஸில் இருப்பான். இப்போ இந்த ஒருத்தர் 2 பேர் நல்லவனா இல்லையான்னு உங்களுக்கு கொஸ்டின் வந்துச்சுன்னா பயங்கர ப்ராப்ளம் அது. உதயசங்கர்னு ஒரு ரைட்டர் இருக்கார், அவர் ஒரு கதை எழுதிப்பார். ஒருத்தன் நெல் மண்டியில் போய் நெல் போட்டுட்டு 8000 ரூபாய் 10,000 ரூபாய் மடியில் வச்சுன்னு போவான் வேஷ்டியில். ஒருத்தன் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, அவன் பேண்ட்டில் இதே மாதிரி 7500 ரூபா 8000 ரூபா லோன் போட்டு வாங்கிட்டு போவான். 2 பேர் தான் இருப்பான் அந்த பஸ்ஸில். நைட்டு 10 மணி. இவனுக்கு இவன் மேலே சந்தேகம் வந்துடும், இவனுக்கு இவன் மேலே சந்தேகம் வந்துடும். இவன் என்ன நினைப்பான், சமீபத்தில் நம்ம படித்த எல்லாத்துலேயுமே பேப்பர்லாம் பார்த்துக்கிறோம், இப்போல்லாம் திருடன் பேண்ட் ஷர்ட்டு போட்டுன்னு தான் வருவான்றாங்க, இவன் பேண்ட் ஷர்ட்டு போட்டுன்னுறான் அப்படின்னு ஜாக்கிரதையாக இவன் மடியை பிடிச்சிக்குவான். அவன் அப்பாவி மாதிரி இருக்கிறவன் தான் இப்போலாம் பிட் பாக்கெட் அடிக்கிறான்,
இந்த வேஷ்டியில் இது வேஷ்டி கட்டின்னு இருப்பான் அப்படின்னு அவன் வேஷ்டியில் இருக்கிற பணத்தை பத்திரமா பிடிச்சிக்குவான். 2 பேரும் ஒரு நிறுத்தம் வந்து இறங்கிடுவாங்க. இறங்கிட்டு இவன் ஒரு ஊருக்கு போகணும், இவன் ஒரு ஊருக்கு போகணும். இறங்கினவரில் வெயிட் பண்ணுறான். இறங்கின பிறகு தான் நம்ம மேலே பாய போகிறான்னு 2 பேரும் நினச்சிக்குவாங்க. 2 பேருமே பாய மாட்டாங்க. 2 பேரும் பாய மாட்டாங்க. இவன் ஊருக்கு போயிடுவான், இவன் ஊருக்கு போயிடுவான். போகும்போது 2 பேரும் திரும்பி சிரிச்சுக்குவாங்க. அந்த சிரிச்சுக்கிற புன்னகைக்குதுல அதில் சக மனுஷனை இப்படி திருடனாக பார்க்குற ஒரு சொசைட்டிக்குள்ளே நம்ம வாழ வேண்டியிருக்குது என்ற அந்த ஒரு பெயின். இதுதான் லிட்ரேச்சர். ஏன் எழுத்தாளர் ரொம்ப பெரியவன், ஏன் கவிஞர் ரொம்ப பெரியவன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த நுட்பமான இடத்த நீங்கள் சிரிச்சிட்டு போயிடுவீங்க. அவன் தான் எழுதுவான். அவன் வீட்டில் போய் நைட்டு உட்காந்து எழுதுவான். எழுதி இதை இன்னொரு ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போவான். தான் பையனுக்கு, தான் பேரனுக்கு எல்லாருக்கும் கையளிப்பான். பாரு, இப்படி ஒரு சமூகத்திலேருந்து தான் உங்கள் தாத்தாவும் உங்கள் அப்பாவும் வந்தோம். இப்போ இல்லாத இருக்கலாம், நாங்களாம் பஸ்ஸில் இறங்கும்போது பாக்கெட்டை பிடிச்சிக்குவோம், நம்ம பிடிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்கிற காலத்தை பதிவு செய்து வைக்கிற ஒரு மிகப்பெரிய வேலையை எப்போதும் எழுத்தாளர் செய்கிறான். அதனால தான் எழுத்தாளர் ரொம்ப முக்கியமானவன். நீ ஏன் இங்கே வந்தேன்னு இந்த சாமியார் கேட்டால, அவன் சொல்கிறான், கடைசி பஸ்ஸில் ஒருத்தங்கிட்ட 7500 ரூபாய் அடிச்சிட்டேன். அவனுடைய லாட்ஜுக்கு என்ன தெரியுமா, எந்த ஊரில் பணம் அடித்தானோ அந்த ஊரில் லாட்ஜ் போட்டு தங்குவான், நைட்டே போயிட மாட்டான். நான் நிறைய திருடர்களை இப்போது இதில் மதுரையிலேருந்து ஒரு காடன் கண்டதுன்னு ஒரு புக் வந்துக்குது. அதில் குறவர் சமூகம்ங்குதுல்ல, அந்த குறவர் சமூகத்தை பற்றி எழுதப்பட்ட கதைகள் மட்டும் தொகுக்கப்படுது. இல்லை, என்னுடைய ஒரு கதை கூட இருக்குது. நான் ஒரு திருடர்களை பற்றி நான் எழுதின திருடர்களை பற்றி கதை என்ன தெரியுங்களா, ஒரு வீட்டில் சாப்பிடாம உயிரே போனாலும் 100 பவுன் இருந்தாலும் அந்த திருடன் வந்து அந்த நகையை திருட மாட்டான். அந்த வீட்டில் ஒரு வாய் சோறு சாப்பிட்டா தான் திருடுவான். அவன் அப்படி ஒரு லாஜிக் வச்சுக்கிறான். அந்த மாதிரி இவன் வந்து இவன் கூட ட்ராவல் பண்ணினே போவானா, ட்ராவல் பண்ணி அவன்கிட்ட ரூபாய் அடிச்சிடுவான். அவனுக்கு தெரியாது, இவன் போய் லாட்ஜ் போட்டுருவான். அவன் நானே தெரியாது. காலையில் சக்ஸஸ்ஃபுல்லாக நேற்று ஒரு திருட்டை அங்கீகரித்து கொடுத்த கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லணுமே அப்படின்னு கோயிலுக்கு போவான். கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போயிடலாம். அவர் காசே எடுத்து 7500 ரூபாய் அடிச்சிட்டான். அதில் என்ன அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஒரு 50 ரூபா வேணும், எடுத்து பண்ணிடலான்னு போனால் குளத்தை சுற்றி, கோயில் குளத்தை சுற்றி ஒரு 100-200 பேர் நிற்பாங்க. என்னென்னு இவன் போய் பார்த்தா டெட் பாடி மிதங்கும். நைட்டு இவன் யார்கிட்ட பிட்பாக்கெட் அடிச்சானோ அவனுடைய டெட் பாடி. அப்புறம் அப்படின்னு இவன் கேட்பான். அப்புறம் இங்கே வந்துட்டேன். வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒரே மாதிரி இல்லை, வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒரு நியாயத்தோடு இல்லை. ஜெயகாந்தன் சொல்கிறார், வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் சொல்கிறார். அவன் பிட்பாக்கெட் அடிக்கும்போது அவனுக்கு ஒரு நியாயம் இருந்தது. அவன் திருவண்ணாமலை மலை சுற்றுற வழியில் சாமியாராக வந்த பிறகு அவனுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. அவன் மண்மேட்டில் விளையாடும் போது அவனுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. ஒவ்வொரு தருணத்திலும் மனிதர்கள் எல்லோருக்கும் ஒரு நியாயம் இருக்கிறது. அப்போ இந்த உலகத்திற்கு பொதுவான நியாயம், இந்த உலகத்திற்கு பொதுவான ஒழுக்கம் ஒன்றுமே. நான் ஏன் உங்களிடமிருந்து பல விஷயங்களில் மாறுபடுகிறேன் என்றால், தமிழ்நாட்டில் தி பெஸ்ட், த மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய தி ஜானகிராமன் என்று ஒரு எழுத்தாளர் இருந்தார். இந்த பக்கத்தில், உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற கும்பகோணம் அணக்கரை அந்த பகுதியிலிருந்து எழுதி கொண்டிருந்தார். ஜானகிராமன் முள்முடி என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். நம்மளே அடைக்கலநாதனா அவர் பேர். ஆமாம், அப்படி ஒரு கிறிஸ்துவ ஆசிரியர். 36 வருஷம் சர்வீஸ். உங்கள் பார்வையில் ஒரு அப்பழுக்கில்லாத மனுஷன், ஒரு தூசு துரும்பு கூட அவருடைய வெள்ளை சட்டையில் பட்டதில்லை. அவ்வளவு பியூர் சர்வீஸ். அவருக்கு பிரிவு உபச்சார விழா, எல்லோரும் அவரே வியந்து போகிற அளவுக்கு அவரை வியந்து பாராட்டுகிறார். எல்லா பிரிவு உபச்சார விழாக்களையும் அவன் திருட்டு பையனாக இருந்தால் கூட அவனை வந்து பாராட்டி தகுந்துருவாங்க நம்ம ஆளுங்க. அதே மாதிரி இந்த கிறிஸ்டியன்ஸ் சாவுக்கெலாம் நான் பல இடங்களில் போய் சர்ச்சில் உட்காந்து பார்ப்பேன். அவங்க சொல்கிறத பார்த்தா அது இந்தியாவே புனித நாடுன்னு தெரியும் எனக்கு. எல்லா செத்துட்டவனும் இயேசு கிறிஸ்துக்கு இணையாக சொல்லுவாங்க. அது நம்முடைய மரபு. என்னென்னா, நம்முடைய எதிரிகள் மரணத்தின் மூலமாக தப்பித்து கொள்ளலாம்னு ஒரு லாஜிக் வச்சுக்கிறோம். நம்ம செத்துட்டோன்னா பற்றி ஏன்பா பேசுகிற, விட்டுருப்பான்ட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த பிரிவு உபச்சார விழாவில் எல்லா டீச்சர்ஸும் பெஸ்ட் டீச்சர்ஸ், எல்லாருக்குமே அவார்டு உண்டு அன்றைக்கி. அதனால் இந்த அவார்டு கிடைக்காதவங்க கவலைப்படவே வேணாம். இந்த பிரிவு உபச்சார விழா அன்றைக்கி உங்களுக்கு ஒரு மாலை உண்டு, உங்களுக்கு ஒரு சால்வை உண்டு, அப்புறம் ஜீப்பில் இவ்வளோ உட்காரு, அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவார்டெலாம் கிடைக்கலனா கூட நம்ம கவலைப்பட வேணாம். இப்போது அந்த முள்முடி கதையில்
இந்த அந்த கிறிஸ்துவவாதியார் அவர் பேர் வேறு ஒன்றும் அடைக்கலநாதன் வச்சுக்கலாம், நம்ம ரெண்டும் ஒன்று தான். இப்போ அவர் வீட்டுக்கு வந்துடுவார். இந்த வீட்டுக்கு வந்து ஒய்ஃபும் அவர் மட்டும் இருப்பாங்க. இந்த பிரிவு உபச்சார விழாவெலாம் முடிஞ்சு இந்த மாதிரி லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. அவ்வளோ வெளிச்சம் நம்ம பேரில் இருக்கும், அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சந்தன மாலை, நம்மளுக்கு போடுற ஷால், சில பேர் மோதிரம்லாம் போடுவாங்க. எல்லாம் வந்து வீட்டுக்கு போகிறீங்களே, அப்போ நீங்கள் தனியால் தான். அப்போ தான் நீங்கள் யாரும் உண்மையிலே இதுக்கெல்லாம் நம்ம தகுதியான ஆள் தானே நம்ம கொஞ்சம் இது பண்ணிப்போம். யாருமே பண்ண மாட்டோம். அப்போ அந்த வெளிச்சமே இன்னும் 10 நாளைக்கு தாங்கும். அப்படியே பெருமிதத்தால் நிரம்பி வழிவார் அந்த அனுகூலசாமி. கரெக்ட், அவர் பேர் அனுகூலசாமி. ஆனால் அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க, எத்தனை பெருமிதமாக இது உங்களை மாதிரி ஒரு புருஷன் வந்து எனக்கு வந்து புருஷனாக அமைஞ்சதுக்கு அப்படிலாம் பேசிக்குவாங்க. அவரே மிகப்பெரிய பெருமிதத்தால் நிரம்பி வழிகிற ஒரு தருணத்தில் வீட்டு கதவை யாராவது தட்டுவாங்க. 8-8:30 மணி இருக்கும் நைட்டு. திறந்து பார்த்தா 21 வயசில் ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான். இவருக்கு இன்னும் படிச்சுன்னு இருப்பான். ஃபெயிலாகி அது அப்போது அந்த பீரியடில், இப்போலாம் தான் அந்த ஏஜ்லாம் உண்டு. அப்போ தான் இருக்கும். அந்த பையன் யாரோ ஒரு அம்மாவையும் ஒரு பையனையும் கூட்டின்னு வந்துருப்பான். இவர் வாத்தியார் கேட்பார், என்னடா ஃபங்க்ஷன்லேயே உன்னை பார்க்கல? நான் வந்தேன். இந்த பையன் அந்த அம்மாவே இல்லை. இந்த அம்மா யார், இந்த பையன் யார்? உங்களை பார்க்க தான் வந்துக்கிறாங்க. டேய் சார்ட்ட பேசுகிறா அந்த அம்மா. அவனுக்கு பயம், பேசவே மாட்டான். சொல்லிட்டா என்னன்னு கேட்பார். இல்லை சார், இந்த பையனே சொல்லுவான், அந்த கூட்டின்னு வந்தோடனே சொல்லுவான், ஒன்றும் இல்லை சார், இந்த பையனை உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்பார். ஞாபகம் இருக்குது, இவனை பார்த்துக்கிறேன். இவர் கிளாஸில் படித்த பையன்தான், இவருடைய ஸ்டூடெண்ட்டு தான். ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு புத்தகத்தை திருடி எடுத்துன்னு போய் விற்று லேபிளில் வேறு பேரை விற்று பாதி விலைக்கு விற்றுருவான் அந்த பையன். இப்போது ஒரு வாத்தியார் பார்வையில் எவ்வளோ பெரிய அஃபர்ஸ் இது. ஒரு பையன் வந்து புஸ்தகத்தை எடுத்துன்னு போய் இன்னொருத்தங்கிட்ட பாதி விலைக்கு விற்றுட்டான்றது எவ்வளோ பெரிய. ஆனால் இவருடைய லைஃப் முழுக்க ஒரு நாள் கூட ஒரு பையனை கூட அடிச்சதே இல்லை, ஒரு பையனை கூட கடுஞ்சொல்லால் திட்டினதே இல்லை. ஒரு புனிதமான டீச்சரில் அவர். இப்போ இந்த பையனை அடிக்கணும்ல, இல்லை கண்டிக்கணும்ல. ஆனால் அப்படி கண்டிச்சிட்டான ஒரு பையனை அடிச்சிட்டாடுறா அப்படின்னு கொஞ்சம் இமேஜ் இறங்கிட்டு. இந்த இமேஜை காப்பாற்றின்னு வாழறதுக்கு இதில்லை. அது மாதிரி உலகத்தில் கொடுமை வேறு எதுவுமே கிடையாது. அதிலே இருக்கணும். நீ வந்து ஒழுக்கமாகவே இருந்தாகணும். இப்போ இவர் என்ன பண்ணுவார், எப்படியாவது இந்த பையனை தண்டிக்கணுமேன்றதுனால பசங்களை கூப்பிட்டு இந்த பையனை நிற்க வச்சு, டேய் இவன் வந்து ஒரு புஸ்தகத்தை திருடி எடுத்துன்னு போய் விற்றுட்டான், இனிமேல் யாரும் இவங்க கூட பேசாதீங்கன்னு சொல்கிறார். 1 வருஷம் ஆச்சு. ஒரு 2வது 3வது படிக்கிற ஒரு பையனிடம் 40 பசங்களும் பேசவே மாட்டாங்கன்றதை விட உலகின் துயரமான விஷயம் வேறு என்ன இருக்குது? இப்போது அந்த பையன் அதுக்கப்புறம் என் பிள்ளை தங்கம் சார்னு அந்த அம்மா சொல்லுது. ஒரு வார்த்தை சொல்லுது, சார் என் பிள்ளை அதுக்கப்புறம் எந்த தப்புமே பண்ணல சார். இப்போ மகாத்மா காந்தி இப்படி போய் சொல்லிட்டாரு, இவர் திருட்டாருன்னா அதை நம்ம கிளாஸ் ரூமில் சந்தோஷமாக சொல்லிக் கொடுக்குறோம். மகாத்மாவே திருடினார், இந்த பையனையும் சொல்லிக் கொடு, இந்த பையனும் ஒரு காலத்தில் புத்தகத்தை எடுத்து போய் விற்றுட்டான்னு. நமக்கான பொது புத்தின்னு ஒன்று இதில் அதை நம்ம செய்ய மாட்டோம். அந்த அம்மா சொல்லுது, என் புள்ள அதுக்கப்புறம் ஒரு தப்புமே பண்ணல சார், என் கூட யாருமே பேச மாட்றாங்கன்னு கேட்டுனேது சார். அப்புறம் எங்கள் வாத்தியாரே ரிட்டையர் ஆக போகிறாரு, ரிட்டையர் ஆகும்போது பிரிவு உபச்சார விழாவுக்கு ஆளுக்கு 2 ரூபா கிளாஸில் போடுறாங்க. இந்த அம்மா களை வெட்டி எடுத்துன்னு போய் பிள்ளைகிட்ட 2 ரூபா கொடுத்து வாத்தியாருக்கு கொடுத்துரு, ஏன்னா இன்றைக்கி சமாதானம் ஆக போகிறாங்க. அந்த பையன் போய் என் பங்கு 2 ரூபா, உங்ககிட்டலாம் வாங்க மாட்டேன், திருட்டு பையன் நீ அப்படின்னு வாங்கலை. என் பிள்ளை எப்படி சார் வாழறது, என் பிள்ளை எப்படி சார் படிக்கிறது என்று அந்த அம்மா கேட்கிறார்கள். நம்மளை ஜானகிராமன் மிகப்பெரிய மாஸ்டர் என்பதற்கு உதாரணம். இந்த கதையினூடே அவர் இன்னொரு விஷயத்தை காண்பிக்கிறார். அனுகூலசாமியின் வீட்டில் 2 படங்கள் மாட்டியிருக்கிறது. ஒரு படம் இயேசு கிறிஸ்து ஒரு குட்டி வெள்ளை ஆட்டை அணைத்து கொண்டு இருக்கிற ஒரு அனுகூலமான படம். இன்னொரு படம் இயேசுவை சிலுவையில் அறையும் போது முள்முடியோடு ரத்தம் கசி அவர் இருக்கிற இன்னொரு படம். 2 படத்தையும் அனுகூலசாமி பார்க்கிறார், இந்த பையனை பார்க்கிறார். இந்த பையனை ஒரு வெள்ளை ஆட்டுக்குட்டி மாதிரி அணைத்து கொள்ள வேண்டிய என்னுடைய கரங்கள் ஏன் விடுபட்டது, எங்கு விடுபட்டது என்று அவருக்கு தெரியவில்லை. அவர் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இன்னொரு படத்தை பார்க்கிறார்.
முள்முடியோடு இயேசு கிறிஸ்துவின் படம் இருக்கிறது. அந்த முள்முடி இயேசுவின் தலையிலிருந்து இறங்கி வந்து அனுகூலசாமியின் தலையில் இறங்கியது. அனுகூலசாமியின் தலை கனத்தது. அனுகூலசாமியின் கணத்திலிருந்து ரத்தம் கசிந்தது என்று ஜானகிராமன் எழுதி கொண்டே போகிறார். நம்மளை நாம் ஒரு முடிவுக்கு வருகிறோம். இந்த உலகத்தில் புனிதன், அப்பழுக்கில்லாதவன், மேன்மையானவன் என்று ஒரு மனிதனும் இல்லை என்று முடிவுக்கு நாம் வரலாம். எல்லா மனிதனும் தன்னை புனிதனாக கட்டிக்கொள்வதற்கு, கட்டி காப்பாற்றிக் கொள்வதற்கு, அல்லது வடிவமைத்துக் கொள்வதற்கு, அல்லது வேஷம் போடுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் என்று வேண்டுமானாலும் சொல்லலாம். அல்லது சதவீத விகிதத்தில் ஒரு மனிதனுக்கும் உங்களுக்கும் வேறுபாடு இருக்கலாம். ஆனால் எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் மிக கீழ்மையான ஒரு இடத்தை சந்தித்தவர்கள். எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது, அசோகமித்திரனுடைய அப்பா என்று ஒரு கதை உண்டு. அந்த கதையில் நீங்கள் சொல்லுகிற மாதிரி அந்த பிள்ளையை, அந்த ஒரு பிராமண பையன், அந்த குழந்தை, அந்த பையனை இந்த அப்பா வந்து ஒழுக்கத்தை சொல்லி சொல்லி வளர்ப்பார். அது படிப்பே வேணாம் தம்பி, ஒழுக்கம் முக்கியம், அவ்வளவு நீ வந்து ஒழுக்கம் அறம் தவறிவிடவே கூடாது, ஒழுக்கம் தவறிவிடவே கூடாது. அந்த பையன் அப்படி வளருவான். 10th அந்த பையன் +2 பாஸ் பண்ணுவான். இந்த பையன் மீது பெரிய நம்பிக்கை வச்சுருந்துருப்பார் அப்பா, எப்படியாவது இவனை MBBS சேர்த்துன்னு. ஆனால் அந்த பையன் அவ்வளோ மார்க் எடுக்க மாட்டான். இவர் எதிர்பார்க்காத, இவர் தெருவிலே இருக்கிற ஒரு நான் பிராமின் பையன் அவ்வளோ மார்க் எடுத்துருவான். இப்போ இந்த பையன் நான் சொல்லி இவர் சொல்லுவார், ஏன்டா அவனுக்கு எந்த வசதியுமே இல்லையாடா, அவன் அவ்வளோ மார்க் எடுத்தானே, உனக்கு எல்லாமே நான் பண்ணி கொடுத்தனே, நீ ஏன் எடுக்கலை என்று கேட்பார். அப்பாவும் மகனும் மட்டும் பேசிக்கொள்ளுகிற ஒரு ரகசிய தருணம் இது. அந்த பையன் சொல்லுவான், அப்பா நான் தப்பிச்சுக்கிறதுக்காக சொல்ல, அந்த பையன் பப்ளிக் எக்ஸாமில் காப்பி அடித்தான் என்று சொல்லுவார். இந்த அப்பா சுற்றி யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்து சொல், நீயும் செய்ய வேண்டியதானு சொல்வார். இவ்வளவு நாள் கட்டி காப்பாற்றின ஒழுக்கம், இவ்வளவு நாள் அவர் போதித்த அறம், ஒரு அப்பாவாக அந்த பையனுடைய மனசில் அப்படியே இவ்வளவு ஹைட்டில் டவால்னு கீழே விழுந்துருவார். இப்படி பார்ப்பான் அந்த பையன். அந்த அப்பா சொன்னோடனே இப்படி பார்ப்பான், அவன் கீழே விழுந்துட்டார். அப்போ என்னென்னா, மனிதர்கள் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரிலாம் இல்லை. நீயும் காப்பி அடிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிற வார்த்தை இருக்குல்ல, இதுதான் ப்ராக்டிக்கல், இதுதான் உண்மை, இதுதான் நிஜம், இதுதான் வாழ்க்கை. ஆனால் நம்ம திருப்பி திருப்பி, இப்போ நான் வந்து ரொம்ப சமீபத்தில் எஜுகேஷன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு மாடசாமியை படிச்சுங்கிறேன், பேராசிரியர் மாடசாமியை படிச்சுங்கிறேன். அவர் சொல்கிறாரு, உலகத்தின் அதிகாரம் மிக்க ஆயுதங்கள் இருக்குதுல்ல, AK-47 அந்த மாதிரின்னு, அதில் ஒன்று சிகப்பு பால் பாயிண்ட் பேனான்றார். இந்த ரெட் பால் பாயிண்ட் பேனா இருக்குல்ல, அது மாதிரி அதிகாரம் மிக்கது நான் ஏன்னா ஒரு வாத்தியார் கையில் சிகப்பு பால் பாயிண்ட் பேனா கிடச்சிச்சு, எதில் 40-50 ஸ்டூடெண்ட்டுடைய ஆன்சர் ஷீட் இருக்குது இல்லையா, பூந்து விளையாடலாம். அவர் சொல்கிறாரு, நான் முத பேராசிரியராக சாத்தூரில் தான் பேராசிரியராக இருந்தார். நான் பேராசிரியராக போகும்போது அந்த சிகப்பு பால் பாயிண்ட் பேனால் நான் வந்து பாக்கெட்டில் குத்தின்னு போவேன். குத்தின்னு போனால் அதிகாரம் அப்படியே. ஒரு வாத்தியாரை சொல்கிறார், ஒரு பேராசிரியர் சொல்கிறாரு, எங்கள் கூட ஸ்டாஃப் ரூமில் பேசிக்கினே அவர் பேப்பர் திட்டு வரான். பேப்பர் திட்டும்போது இது ரெட் பாயிண்ட் பால் பண்ண அப்படியே சுழிச்சிக்கினே போகிறான், டக்கு டக்குன்னு அடிப்பாரான், படிக்கிறதே இல்லை. இப்போ வாத்தியாருங்க பயங்கர, இதெல்லாம் ஒரு பையனுடைய லைஃப் இல்லை. ஒரு வாத்தியாருங்க ஷாக் ஆகி அவர்கிட்ட கேட்பாங்களா, சார் நீங்கள் வந்து பேப்பரையே படிக்கலையே சார், பேப்பரை தூக்கி அவர் இவங்ககிட்ட போடுவாரான், படி, நான் அடித்த இடத்துல ஏதாவது தப்புக்குதான்னு கண்டுபிடின்னு வரான். என்னென்னா எப்படி ஒரு தப்பு இருக்கும், ஆனால் இவர் எதேச்சா அடிச்சுட்டு போகிறாரு. அவர் சொல்கிறாரு, முதல் முறையில் பேராசிரியர் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது, கை நடுங்குது, எனக்கு வார்த்தை நடுங்குகிறது, பால் பாயிண்ட், சிவப்பு பால் பாயிண்ட் பேனா என்பது பெருக்கல் குறி போடுவதற்கும் சுழிப்பதற்கும் மட்டும் இல்லை, நன்று, வெரி குட் என்று எழுதுவதற்கும். ஒரே ஆன்சர் ஷீட்டில் நன்று, வெரி குட், சூப்பர் என்று எழுதுவதற்கும் இதே பால் பாயிண்ட் பேனாவை பயன்படுத்தலாம் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு எனக்கு மாணவர்களுடைய மூச்சுக்காற்று என் மீது நண்பர்களே, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இன்னும் எத்தனை ஆயிரம் ஆசிரியர்கள், இன்னும் எத்தனை லட்சம் ஆசிரியர்களின் உடம்பின் மேல் மாணவர்களின் மூச்சுக்காற்று படாமலேயே நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிவிடுவீர்கள் என்று யோசித்து பாருங்கள். அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறது, உங்களுக்கும் அவர்களுக்கும் அவ்வளோ தூரம் இருக்கிறது.
நீங்கள் வகுப்பறைகளை ஒரு கற்பித்தல் மையமாக மட்டுமே நம்முடைய கல்வி முறை வைத்திருக்க சொல்கிறது. ஆனால் வகுப்பறையில் கற்பித்தல் மட்டும் நிகழக்கூடாது, கற்றல் நிகழ வேண்டும். கற்றல் நிகழ வேண்டுமென்றால் என்னுடைய கான்செப்ட்லாம் நம்முடைய பள்ளிக்கூடங்களின் வகுப்பறைகளினுடைய கட்டிடங்கள் இருக்குதுல்ல, இந்த கட்டிடங்களையே மாற்றி அமைக்க வேண்டும் என்று என்னை மாதிரி படைப்பாளிகள் பேசிக்கொண்டிருக்கிறோம். என்னென்னா, ஒரு செவ்வக வடிவ கிளாஸ் ரூம், ஒரு சதுர வடிவ கிளாஸ் ரூம் மட்டும்தான் நமக்கு இருக்குது. அதிலும் இப்பொழுது இது மாதிரி ஒரு ஸ்டேஜ் வேற போடுறாங்க. ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் ஸ்டேஜ் மேலே ஏறி நின்று கொண்டு மாணவர்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கிறார்கள். அது முழுக்க கற்பித்தல், டீச்சிங். இவர்கள் சொல்வதை எல்லாம் மாணவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். ஒருபோதும் மாணவர்களிடமிருந்து இந்த ஆசிரியர்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை தங்கள் வாழ்நாளில் ஒத்துக்கொண்டதே இல்லை. ஆனால் இது இப்போ பருதி கொடுத்த ஒரு புத்தகத்தில் பழப்புகழேந்தி ஒரு கவிதை எழுதுகிறார். மாணவர்களே பாடமாகிறார்கள் சில போது என்று அவன் அந்த கவிதையை ஆரம்பிக்கிறான். மாணவர்களே பாடமாகிறார்கள் சில போது, பக்கத்தில் இருப்பவன் மேல் வெறுப்பு மேலிட்டால் அவர்கள் காய் விட்டு கொள்ளுகிறார்கள், பழம் விட்டு கொள்வதற்கு வசதியாக என்று எழுதுகிறான். இப்போ இந்த விரோதமற்ற தன்மையை சத்தியமாக ஒரு வாதியார் மாணவர்கள்ட்ட தான் கற்றுக்க முடியும். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கற்றுக்கவே முடியாது. கோர்ட்டில் கேஸ் இருக்கும். ஆமாம், ஒரு அரை அடி நிலத்துக்காக நீங்கள் அவர் சொல்கிறாரு, நீ சதா ஒரு கிளாஸில் பொய் சொல்லாத திருடாதன்னு பசங்களை சொல்லினேங்கிறல்ல, டீச்சர்ஸை சொல்கிறாரு. நாளைக்கு லீவ் போடுற தங்கமூர்த்தி ஸ்கூல்லையே ஒரு டீச்சர் நாளைக்கு திங்கக்கிழமை லீவ், இன்னைக்கு லெட்டர் எழுதுறாங்க, ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். திங்கக்கிழமை ஜுரம் வர போகிறது உனக்கு எப்படி வெள்ளிக்கிழமையே தெரியும்? ஆமாம்மா, ஆமாம், மாரசாமி சொல்கிறாரு, நீ ஒழுக்கத்தை பற்றி பேசுகிற, உண்மையை பேசுன்னு பேசுகிற, நீ என்ன பண்ணுறன்னு கேட்குறாரு. அப்புறம் சொல்கிறாரு, நான் சொன்னாவே எனக்கு வெக்கமாகுது. அவரே சொல்கிறாரு, நான் சொன்னாவே எனக்கு வெக்கமாகுது. ஜிபிஎஃப்னு ஒன்று இருக்குது எங்களுக்கெல்லாம், உங்களுக்கு தெரியும் பேராசிரியர்களாம், ஜிபிஎஃப்னுங்குது. அது நம்ம காசே நம்மளுக்கு பிடிச்சி நம்மளுக்கே லோன் கொடுப்பாங்க, நம்மக்கிட்டே கொஞ்சம் வட்டி வாங்கிக்குவாங்க. அவன் அந்த மாதிரி ஜிபிஎஃப்பில் லோன் போடணுன்னா ஒரு 4-5 கேட்டகரிக்கு தான் நீங்கள் லோன் போட முடியும், எல்லாத்துக்கும் போட முடியாது. இப்போ என்னென்னா, நான் ஒரு நல்ல சினிமா பார்க்க போகிறேன், அது போய் கேரளாவில் போய் பார்த்துட்டு வர போகிறேன், கேரளாவில் போய் பார்த்துட்டு வர போகிறேன், அதுக்கு எனக்கு லோன் கிட்ட கொடுக்க மாட்டான், ரெஃப்யூஸ் பண்ணுவான். 4-5 கேட்டகரி தான் இருக்குது. இந்த 4-5 கேட்டகரிக்கு அதில் 2-3 கேட்டகரி டெத்து சம்மந்தமானது. அப்பா அம்மா செத்துட்டாங்க, பாட்டி செத்துட்டாங்கன்னு நீங்கள் அதில் மாட்டிக்குவீங்க. 4ஆவது தடவை போட்டிங்கன்னா எத்தனை தடவை உங்கள் அப்பா செத்தாருன்னு கண்டுபிடிச்சிடுவான். அதனால் ரொம்ப ஈஸி. நான் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள்லாம் பார்ப்பாங்க, அதில் என்ன ரொம்ப ஈஸியாக லோன் போடலாம் அப்படின்னு. குழந்தைங்களுக்கு காது குத்துறது. மாரசாமி சொல்கிறாரு, என் குழந்தைகளுக்கு நான் 12 முறை ஜிபிஎஃப்காக காது குத்திருக்கிறேன். எல்லாம் பொய். அப்போ என்னன்னா, நீ பசங்களை ஒழுக்கமாறு பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறல்ல, அப்போ நீ என்ன பண்ணுற? ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு இன்றைக்கே எழுத்தர, என் பிள்ளைங்களுக்கு காது குத்த போகிறேன்னு 12 தடவை பொய் சொல்லிக்கிற, இதெல்லாம் பொய் தானே? ஐயோ நண்பர்களே, வேத வாக்குன்னு சொல்லுவாங்க கிறிஸ்டியன்ஸில். ஆனால் வேத வாக்கு மாதிரி இதை காப்பாற்றிக்கணும். அந்த மாதிரி மாடசாமி ஒரு வார்த்தை எழுதுகிறார், ஒரு வகுப்பறையில் பொய்களுக்கும் கொஞ்சம் இடம் இருக்கட்டுமே என்று சொல்கிறார். இதுதான் எஜுகேஷனுடைய டாப் மோஸ்ட் இடம். எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்குது இல்லை, அறத்துக்கு கொஞ்சம் இடம் இருக்குது இல்லை, உண்மைக்கு கொஞ்சம் இடம் இல்லை. மாணவர்களின் பொய்களுக்காக மட்டுமே அம்மாவின் பொய்கள்னு ஞானக்குத்தந்து ஒரு 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 பிரமாதமான கவிதை இருக்குது. எங்கள் அம்மாவே என்கிட்ட நிறைய பொய் சொல்லுவாங்க. அது எந்த மாதிரி பொய்னா, நீ பிறக்கும்போது சக்கச்சவேன்னு இருந்தான்வாங்க. என்ன பயங்கர சந்தோஷமாகிடும். நான் லவ் பண்ண பொண்ணை முதல் எங்கள் அம்மாட்ட கூட்டின்னு போய், எங்கள் அம்மா இதை அவள் எதிரில் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நினச்சேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, சைலஜா பவா இப்போ தான் கருப்பாயிட்டான், அது ஏன் நான் சொல்கிறேன், பிறக்கும்போது அவன் சக்கச்சவேல் தான் இருந்தான். என் பொண்டாட்டி நம்பிட்டாத. அப்போ நம்புவாங்க எல்லாரும் அந்த பீரியடில். சொல்லிவிட்டு அவன் சொன்னாங்க, யாரோ தெரியாமல் காக்கா கறி கொடுத்துட்டேன் என் பையனுக்கு. அப்புறம் தான் அந்த கருப்பு அவன் மேலே ஒட்டிச்சு, இல்லைன்னா அவன் சக்கச்சவேல் தான் இருந்திருப்பான். இது ஒரு அழகான பொய் இல்லையா? எனக்கு தெரியாதா இது பொய்ன்னு, என் ஒய்ஃபுக்கு தெரியாதா இது பொய்ன்னு, எங்கள் அம்மாவுக்கு தெரியாதா இது பொய்ன்னு. ஆனால் இந்த பொய் யாருக்கும் எந்த தீங்கையும் கொடுக்காத பொய். என் மாடசாமி சொல்கிறாரு, ஒரு வகுப்பறையில் பொய்க்காக தான் கொஞ்சம் இடம் விட்டுருங்களேன்டா, என்ன ஆகுது? அப்புறம் இந்த டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை திட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக திட்டணுங்க. அவர் ஒரு 200-250 வகையான வார்த்தைகளை எழுதுகிறார், எந்தெந்த வார்த்தைகளில் திட்டக்கூடாதுன்னு. இப்போ ஒரு பொண்ணு
ஹோம் ஒர்க் எழுதின்னு வரல. நீ ஏன் ஹோம் ஒர்க் எழுதின்னு வரலன்னு கேளு. ஓகே, ஒரு டீச்சராக உனக்கு அதுக்கு ரைட்டுக்குது. எப்படி கேட்கக்கூடாதுன்றா, நீ ரெட்டை ஜடா போட்டுன்னு வர தெரியுது, ஹோம் ஒர்க் எழுத தெரியலையான்னு கேட்கக்கூடாதுன்றார். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு எனக்கு. அது என்னென்னா, இந்த ஒரு வருடமும் ரிசல்ட், 10th ரிசல்ட்டு, +2 ரிசல்ட் வரும்போது குறைஞ்சது தமிழ்நாடு மாதிரியான இடங்களில் 15லேருந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தற்கொலை பண்ணிக்குவாங்க. சூசைட் நடக்கும். ரயிலில் விழுந்துருவாங்க, ஹேங் பண்ணிக்குவாங்க, மருந்து சாப்பிட்ருவாங்க. அப்படி எல்லாத்துக்கும் பேப்பரில் நியூஸ் வரும். இதெல்லாம் கெட்ட செய்திகள். இவர் பத்திரிகையில் வராது. நம்மள மாதிரி கெட்ட செய்திகள் படிக்கிற பத்திரிகைகள் தான் வரும். என்னென்னா, அப்படி நல்ல செய்திகளை மட்டுமே போடுறதுக்கு உலகத்தில் ஒரு பத்திரிகை இருக்கவே முடியாது. ஏன்னா சமூகம் அப்படி இல்லை. என்னென்னா, இப்போ நான்லாம் வந்து ஒரு மைக் பிடிச்சி வாத்தியாருக்கு முன்னாடி இவ்வளோ பேச முடியும் அப்படின்றதே ஒரு கெட்ட செய்தி தான். இல்லை, உண்மையிலே. ஏன்னா நீங்கள் என்னுடைய ப்ரொஃபைல்லாம் கூகுளில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதெல்லாம் தப்பான ப்ரொஃபைல். நான் சொல்கிறேன் உண்மையான ப்ரொஃபைல். நான் பிகாம், வணிகவியல் முடித்திருக்கிறார். 14 பேப்பர் எனக்கு அரியர் பிகாமில். ஆனால் இந்த 4-5 பல்கலைக்கழகங்களில் நான் எழுதின புஸ்தகம் வந்து டெக்ஸ்ட்டாக வச்சுக்கிறாங்க. அது வேறு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சோகால்டு எஜுகேஷனுங்கிறதுல அதுக்கும் எழுத்தாளனுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் புதுமை பித்தன், தி ஜானகிராமன், நீங்கள் அந்த லிஸ்ட்டு முழுக்க எடுங்க, ஒருத்தர் கூட எம்ஃபில் பிஹெச்டி கிடையாது. ஆனால் அவனை படித்து தான் அறம்னான்னா, அவனை படித்து தான் ஒழுக்கம்னான்னா, அவனை படித்து தான் லைஃப்னான்னா அப்படி என்று ஒரு சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது. ஆனால் இதுக்கும் அதுக்கும் வெவ்வேறு வகையான நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு. நான் ஏதோ சொல்ல இங்கே வந்தேன். என்னென்னா, இந்த வகுப்பறைகள் மாடசாமி என்ன சொல்கிறாருன்னா, 25 பேர்லேருந்து 35 பேர் செத்துட்டாங்க ஒவ்வொரு ரிசல்ட்டும் வரும்போது என்பது மட்டும்தானே தெரியும். ஆனால் நண்பர்களே, நீங்கள் யூகித்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு வகுப்பறைகளும் இதற்கு முன் பல ஆயிரம் தடவை இந்த குழந்தைகள் செத்திருக்கிறார்கள் சொல்கிறார். அவமானத்தால் செத்திருக்கிறார்கள். இந்த செவிடு எழுந்துருன்னு சொல்கிறாங்க ஒரு வாத்தியார். அந்த குழந்தைக்கு நல்லா காது கேட்கும். ஓ, நம்ம செவிடா அப்படின்னு நினச்சோம். ஜெயமோகனுடைய பையன் அஜிதன்னு ஒரு பையங்கிறான். அந்த பையனை வந்து எல்லாருமே சின்ன வயசுலேருந்து என்னத்தமா சொல்லுவாங்க, புத்தி சுவாதனம் இல்லாத பையன். அவர் சொல்கிறாரு, ஒரு அப்பாவை கூப்பிட்டு உங்கள் பையனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லை, லூஸு, மென்டல் அப்படின்னு ஒரு டீச்சரும் ஒரு இன்ஸ்டிடியூஷனும் சொன்னால் அதற்கு மேல் அந்த அப்பா ஏன் உயிரோடு வாழ வேண்டும் கேட்குற. உண்மை தானே? என் பையன் ஸ்கூலில் என்னை கூப்பிட்டு, சார் உங்கள் பையன் மென்டல் சார், செத்துருவனே, நான் போய் அன்றைக்கே சூசைட் பண்ணி செத்துருவனே. அவர் சொல்லுகிறார், அவர் தேர்வுன்னு ஒரு கட்டுரை, இன்றைக்கி வர டீச்சர்ஸ் யாருமே அந்த கட்டுரையை படிக்காமல் இருக்கக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நெட்டில் தேர்வு ஜெயமோகன் போட்டிங்கன்னா அந்த கட்டுரை வந்துடும். அது என்னென்னா, அந்த பையன் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவனுடைய பர்த்டே எனக்கு தெரியும். தர்மபுரியில் தான் நல்லாம்பள்ளின்னு ஒரு ஊரில் அந்த பையன் பிறந்தான். அவங்க 2 பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். அவங்க நல்ல ஸ்கூலில் அந்த பையனை படிக்க வச்சாங்க. நல்ல ஸ்கூல்னா என்ன, நம்முடைய கான்செப்டில் தெரியுமா உங்களுக்கு? கான்வென்ட் ஸ்கூலு, இந்த புள்ள பிடிக்கிற வண்டிங்க மாதிரி வச்சுங்கிற அந்த மஞ்சள் கலர் வேன் இருக்குல்ல, அதில் தூக்கி போட்டுறது. என் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் சார்னே சொல்ல மாட்டாங்க. நான் எல்கேஜியில் போட்டேன் சார். எங்கே போட்டேன்? வேனில், நாய் பிடிக்கிற வேனில் மாதிரி போட்டுறது. அந்த பையனை நல்ல ஸ்கூல்னால் என்ன நினச்சிக்கிறது, கான்வென்ட் ஸ்கூலு, இங்கிலீஷ் மீடியத்து தமிழையே சொல்லிக் கொடுக்காத ஸ்கூலு, அது மாதிரி ஸ்கூலில் தான் படிக்க வச்சார் அவர். சின்ன வயசுலேருந்து அவருக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, அவருக்கு இல்லை ஸ்கூல், அந்த பையனுக்காக அந்த ஸ்கூலில் கூப்பிட்டாங்கன்னா லீவ் லெட்டர் கொடுத்துருப்பேன். இவர் டெலிஃபோனில் வேலை பார்த்தாரு. என்ன லீவ் லெட்டர்னா, நேராக போய் கிளாஸ் டீச்சரை பார்க்கணும். கிளாஸ் டீச்சர்னா சொல்லுவாங்க, சார் உங்கள் பையன் மண்டையில் நான் பார்த்துட்டேன் சார், மூளையே இல்லை, வெறும் களிமண் தான் அங்கே நின்றுவாங்க. அப்புறம் இப்படி போய் கடைசியாக 3 மணி போல் கரஸ்பாண்டண்ட்டை பார்க்கணும். கரஸ்பாண்டு இதே வார்த்தையை வேறு வார்த்தையில் சொல்லுவார், நீங்கள் ஸ்கூல் மாற்றிடலாம் சார் பெஸ்ட்டாக, ரொம்ப ட்ரபிள் சார், இவனை வச்சுன்னு 10th நாங்கள் மீட் பண்ணவே முடியாது, இப்போ பாஸ் பண்ணுற பையனுக்கு மட்டும்தான் 10th அப்படி சொல்லிட்டுவாங்களா. இப்போ கடைசியாக 10th படிக்கும்போது இவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நாகர்கோவிலுக்கே போயிட்டார். அங்கே ஒரு பெரிய கிறிஸ்துவ ஸ்கூலில் படிக்க வைக்கிறார். அந்த ஸ்கூல்லையும் கூப்பிட்டு சலிச்சிச்சு ஒரு பெற்றோருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, யார்ட்டையும் கேட்காத, குறிப்பாக அவர் ஒய்ஃபுக்கிட்ட கேட்காத அந்த ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கிறார் 10th படிக்கும்போது. சத்தியமாக இது நடந்ததுங்க, போயெலாம் கிடையாது. நீங்கள் அந்த தேர்வு கட்டுரையில் போய் முனிசிபல் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாகர்கோயிலில் அந்த பையனை சேர்த்துடுறாரு 10th. வீட்டுக்கு ஒய்ஃபுக்கு தெரிஞ்சவொடனே என்னதுமா குதிக்கிறாங்க, இப்படி தற்கொலை முயற்சியாக எடுப்பண்ணின்றாங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறது தற்கொலை முயற்சி. ஆனால் ஒரு தைரியமாக சேர்த்துட்டு என்னானாலும் அவட்டுன்னு விட்டு போயிடுறாரு.
இப்போ அவர் எழுதுகிறாரு, என் பையன் வந்து அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையை நான் கவனித்தேன். அவர் ரைட்டரில் அவன் வந்து ஒரு நாள் வந்து எனக்கு அமிர்தாஞ்சன் தைலம் போட்டு கழுத்து வலிக்குதுன்னு அவனை வெறும் முதுவோட தேய்க்க சொன்னேன். திடீர்னு 2 சொட்டு சூடாக என் மேலே ஏதோ ஊழிச்சு. திரும்பி பார்த்தா அவன் அழுகுறான். அவன் என்ன கேட்குறான் அவங்க அப்பாட்ட, அப்பா நான் வந்து டேபிள் துடைக்க கூட லாய்க்கு ஆக மாட்டேன் அப்பான்னு கேட்குறான். இது யாருன்னா டீச்சரில் அம்மா. இவங்க அம்மா ஜெயமோகன் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை டேபிள் துடைக்க கூட எவனோ எடுத்துக்க மாட்டான்றாங்க. இப்போ அந்த பையனுக்கு சந்தேகம் வந்தது எதுனா, டேபிள் துடைக்கிறதுக்கு நம்மளால் முடியுமா முடியாதான்னு அப்பாட்ட கேட்குறான். அப்பா ஏஞ்சி அவனை அனுப்பிச்சிக்கிறார். சொல்கிறாடே 4 தலைமுறைக்கு என்கிட்ட ஒரு படத்துக்கு நான் வந்து 3 கோடி ரூபாய் 4 கோடி ரூபா ஆகுறேன், அவ்வளோ காசுக்குது. நீ வேலைக்கே போகாத, நீ புத்திசாலி பையன் இல்லைன்னா வேறு யார் புத்திசாலி? அவர் தான் பையனுடைய குவாலிஃபிகேஷன் சொல்கிறாரு. ஆக்கா பெருமாள் எழுதின 600 பக்க குமரி மாவட்ட வரலாறுன்ற ஒரு புத்தகத்தை நான் இப்போ சபதமிட்டு சொல்லுகிறேன். இந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், ஒரு ஹிஸ்ட்ரி பிஜி அசிஸ்டண்ட், ஒரு தமிழ் ப்ரொஃபஸர், ஒரு தமிழ் பிஜி அசிஸ்டாண்டில் கூட ஒரு வாரத்தில் படிக்க முடியாது. இந்த பையன் 2 நாளில் படிச்சிடுவான்றார். இந்த பையன் அந்த புத்தகத்துக்கு ப்ரூஃப் பார்த்து கொடுத்தான். இவன் எப்படி முட்டாளாக இருக்க முடியும்? நீங்கள் சொல்கிற ஃப்ரேம்குள்ளே அவன் அடங்காதவனாக இருக்கலாம், அல்லது வேணும்னே கூட அவங்ககிட்ட நடிக்கலாம். இந்த 2 விஷயமும் இருக்குது. இதெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. மனதுக்குள்ளாக நினைக்கிற இப்போ இந்த பையன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டான். அவனுடைய வாழ்க்கை முறையே மாறுகிறதுன்னு சொல்ல. எப்படி மாறுதுன்னா, அவங்க வீட்டில் ஒரே பையன் அவன். அதனால் டெய்லி அவனுக்கு மீன் சிக்கன் எல்லாம் செஞ்சு 6 அடுக்கு கேரையில் 10th படிக்கிற பையனுக்கு சாப்பாடு. இப்போ எடுத்துன்னு போய் அவன் ஸ்கூலில் வச்சான்னா, இவன் சாப்பாட்டுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெயிட் பண்ணுவாங்க. யார் கையில் கிடைக்குதோ 4-5 பேர் அதை பிச்சு எடுத்துக்குவாங்க. ஒரு நாளும் இவன் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டதே இல்லை, வீட்டு சாப்பாடு. சரி, இவன் சாப்பாட்டுக்கு என்ன சார் பண்ணுவான்னா, பக்கத்துலேயே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அந்த பெருமாள் கோயிலில் தினந்தோறும் அன்னதானம் நடக்கும். அன்னதான வரிசையில் நான் ரெகுலராக அஜியை பார்ப்பேன்னு ஜெயமோகன் எழுதுறார். பஸ்ஸில் போகும்போது பார்த்தா அவன் அன்னதானத்துக்கு நின்று இவன் சாப்பாட்டை யாரோ சாப்பிட்ருவாங்க. 2வது, கான்வென்ட்லேயே படித்த அந்த பையனுக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப விஷத்தை விட ரொம்ப கொடுமையான விஷயம் ஜாதி அப்படின்றது தெரியாது. இப்போ ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் கொண்டு ஜாதி என்னன்னு தெரியுது. இவன் கிளாஸில் 4-5 பேர் நாகர்கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன காடுகளில் சுள்ளி பொறுக்கி அதை கட்டி ஒரு இடத்துல அந்த சந்தையில் விற்று அந்த காசில் ஸ்கூலுக்கு பஸ் ஏறி வருகிறார்கள். இவ்வளவு வறுமையில் உள்ள குழந்தைகள் நம் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்பது அந்த பையனுக்கு தெரியாது. நம்பர்களே, இப்போ இந்த கட்டுரையை ஜெயமோகன் எங்கிருந்து எழுதுகிறார் என்றால், இன்னும் 10 நிமிடங்களில் 10th எக்ஸாமுக்கு ரிசல்ட் வரப்போகிறது. கம்ப்யூட்டர் முன்னாடி அவரும் அவர் ஒய்ஃப் அவர் தோலை பிடிச்சி நின்றுக்கிறாங்க. இவர் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காராங்க. ரிசல்ட் வரப்போகிறது. ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஒரு 400 மார்க் கூட வாங்கலைன்னா ஜெயமோகன் பையன்னா அசிங்கம் இல்லையா ஜெயமோகன் கேட்குறாங்க. அவருக்கு மனம் லேசாக பதறது. ஆனால் சொல்கிறாரு, பரவாயில்ல, ஜஸ்ட்டு பாஸ்னா விட எனக்கு போதும் என்று சொல்கிறார். அப்புறம் 10 நிமிஷம் பொறுத்து ரிசல்ட் வருகிறது. ரிசல்ட் ஆன் பண்ணி அவங்க பையன் நம்பர் போட்டு பார்க்கிறார். அவன் 489 மார்க் 500க்கு எடுத்து நாகர்கோயில் கல்வி மாவட்டத்தில் 2nd ரேங்க் எடுக்கிறான். அப்போ இவங்க பயங்கர ஷாக் ஆகிறாங்க. இந்த பையன் எப்படி இவ்வளோ மார்க் எடுத்தான்? புத்தி சுவாதம் இல்லா பையன், முட்டாள் பையன், களிமண் வச்சுக்கிற பையன்னா அவன் ஒரு ரூமில் தான் இருந்துக்கிறான். அவன் வெளியே வந்து அவங்க அப்பாட்ட, என்னப்பா உன்னை நான் ஏமாத்துந்தான் அப்படின்னு கேட்டானா. நான் ஏன்னா இப்போ இதெல்லாம் ஜுஜிபிப்பா எனக்கு 10th. அவன் அந்த வயசில் அவ்வளோ படித்த பையன். அப்போ என்னென்னா, வெறும் மதிப்பெண்கள், போட்டிக்கு தேர்வுபடுத்தப்படுகிற மதிப்பெண்களை பெற வைக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த வாழ்க்கையை, சமூகத்தை, ஜாதியை, வர்க்கத்தை, ஏழ்மையை, வறுமையை புரிந்து கொண்டு அதிலிருந்து எக்ஸாம் எழுதி மார்க் எடுக்கிறான்ல, அந்த பையன் 10 மார்க் கம்மியாக எடுத்தால் கூட அவன் தான் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஏன்னா இப்படி நம்ம மார்க்குக்காக தயார்படுத்தி நீட் எழுதி எக்ஸாம் எழுதி அவன் இப்போலாம் எம்பிபிஎஸ் படிக்கிற இப்போ அந்த பெற்றோர்களை பார்த்து இருந்தாங்க, உங்கள் பையன் டாக்டர் ஆகிட்டுன்னு அழுகுறாங்க அந்த பெற்றோர்கள். என்னென்னா எம்பிபிஎஸ்ஸால் என்ன சார் பிரயோஜனம்? இன்னும் அவன் பையன் குளத்து வேலைக்கு போய்ட்ட மாதிரி சொல்கிறான். ஏன்னா பிஜி படிக்கணும் சார். இப்போ அதுக்கு ஒரு 70 லட்சம் 80 லட்சம் 1 கோடி தேவைப்படுது சார். சரி, பிஜி ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு நீட் எழுதிட்டு இந்த பையன் மறுபடியும் புதுக்கோட்டையில் வந்து டிஸ்பென்சரி வைக்கிறான். நீங்கள் ஒரு வைரல் ஃபீவர்னு போகிறீங்க, எதுக்கும் ஒரு எம்ஆர்ஐ எழுதுறீங்களா சார், எடுத்துருங்களா சார் அப்படின்னு சீட்டு கொடுக்குறான். என்னடான்னு பார்த்தா இந்த எம்ஆர்ஐ கம்பெனிலேருந்து அவனுக்கு ஒரு எம்ஆர்ஐ எடுத்தால் 2500 ரூபாய் கமிஷன். கேவலமாக இருக்குல்ல இது. இதுக்காக நீ வந்து பிஜி படித்த, இதுக்காக நீ வந்து
ஒரு ஒரு நம்முடைய தேசத்தின் மக்களுக்கு அடிப்படையில் நின்று கீழே நின்று பணியாற்றக்கூடிய ஆளா நீ வர வேணாமா? அந்த உன்னுடைய மூச்சுக்காற்று அந்த டாக்டர் மேலே பட வேணாம். எந்த டாக்டர் மேலே மூச்சுக்காற்று பட்டுச்சு? தனித்தனியாக ஒரு ஏசி ரூமில் உட்காந்துன்னு ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் கல்லா கட்ட வேண்டிய கட்டாயத்திற்கு இந்த கல்வியே அவர்களை அனுப்பியிருக்கிறது என்றால் நமக்கு என்ன பெரிய பெருமிதம் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை உருவாக்கிட்டேன். நான் எலக்ட்ரிசிட்டி போர்டில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்தேன். ஒரு 100 முறை சொல்லியிருப்பேன். எல்லோரும் எழுதுவாங்க, பவா வந்து இதை மறுபடியும் சொல்கிறேன். ஆமாம், மறுபடியும் தான் சொல்லுவேன். எனக்கு வந்து எங்கள் ஆஃபீஸில் ஒரு இந்த 24-25 வயசில் சுடிதார் போட்டுன்னு அப்படியே பெண்கள் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸாக ஜாயின் பண்ணுவாங்க. ட்ரிபிள் இ முடிச்சுட்டு வருவாங்க. அப்படியே அந்த பெண்கள் ஆஃபீஸ்க்கு வரும்போது தேவதைகள் மாதிரி வருவாங்க. முதல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வர பெண்கள்லாம் தேவதைகள் மாதிரி தான் வருவாங்க. ஆமாம், ஒரு 2 மாதம் அதில் பழகிட்டோம், பிசாஸ் மாதிரி ஆகிடுவாங்க. எல்லா கரப்ஷனும் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அது ஒரு பொண்ணு வந்த உடனே என்கிட்ட கேட்குது, பாஸ் சார் நம்ம ஆஃபீஸில் எப்படி பழக்கம்ச்சு? உண்மையிலே நான் ஏமாந்துட்டேன். என்னம்மா பழக்கண்ணே? இல்லை சார், காசு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா, நாங்களே வாங்கிக்கலாமான்னு சார். ஒரு இத்தனை வருஷம் இன்ஜினியரிங் காலேஜு, ஹையர் செகண்டரி, ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாம் ஒரு குழந்தை இதுக்காக சார் தயார் பண்ணி அனுப்புது. தனித்தனியாக வாங்கிக்கலாமா, இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வாங்கி பிரித்து கொடுப்பாரான்னு போய் கேளுமா, நான் சொல்லி அனுப்புது. களை வெட்டுற பொம்பளை இந்த பொண்ணை விட ரொம்ப உன்னதமான பொம்பளைன்னு நான் நினைக்கிறேன். அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. களை வெட்டிட்டு 200 ரூபா கொடுங்க சார் அப்படின்னு போயிடுறாங்க. அப்போது இந்த மனித மாண்பை, மனித ஒழுக்கத்தை, மனித அறத்தை கல்வி கூடங்கள் நேரடியாக இல்லை, தங்கள் வகுப்பறைகளின் மூலமாக, தங்கள் போதிக்கிற பாடங்களின் மூலமாக, தாங்கள் வாசிக்கிற கதைகளின் மூலமாக மக்களுக்கு ஒரு வகையில் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஒரு ஆசிரியருடைய இடம் அப்படின்றது மிக மிக உன்னதமான இடமா இருக்குது. மாடசாமி நான் ஏதோ மாடசாமியினுடைய புஸ்தகத்தை படிச்சுட்டு அதுலேருந்தே நிறைய விஷயத்த பேசலாம் அப்படி இல்லை. நமக்கு ரொம்ப ரிலேட்டிவாக இருக்கிறதுனால சில இடங்களை நான் கோட் பண்ணுறேன், அவ்வளோதான். மாடசாமியுடைய அந்த புத்தகத்தில் ஒன்று சொல்கிறாரு, ஒரு ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே 10 வாத்தியார் இருக்கிறீங்க. ஒரு ஹை ஸ்கூல் கிளாஸ் ரூமில் நீங்கள் பாடம் எடுக்கிறீர்கள். இந்த 10 ஆசிரியர்களும் மறுபடியும் போய் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நின்று பேசுகிறீங்களா, போதிக்கிறீங்க, அது மட்டும்தான் டீச்சிங்கான்னு கேட்குறாரு. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். முதல்ல வகுப்பறைகளுக்குள் பையன் ஏன் தூங்குறான்னா வகுப்பறைகள் இருட்டாக இருக்கிறது என்று சொல்கிறார். எல்லா ஜன்னல் கதவு எல்லாத்தையும் திறந்து வைடா, நல்ல வெளிச்சமாக இருக்கட்டும். ஒன்று, வகுப்பறைகளில் நீங்கள் மட்டும் பிறக்கும் போதே போதிக்க பிறந்தவர்கள் இல்லை டீச்சர்ஸ். அவர் சொல்கிறாரு, அந்த பள்ளிக்கூடத்தினுடைய காம்பவுண்டில் வளாகத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களுமே ஏறக்குறைய போதிக்க பிறந்தவர்கள் தான்றார். நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த வாட்ச்மேனை கூட்டின்னு வந்து பொருளாதார வகுப்பில் அவர் அன்றைக்கி உட்கார வச்சு, நீங்கள் முதல் இந்த ஸ்கூலுக்கு வந்தீங்களா சார், அப்போ உங்களுக்கு என்ன சம்பளம் தங்கமூர்த்தி கொடுத்தாரு? வெறும் 200 ரூபா தான் சார் கொடுத்தாரு. இப்போ என்ன வாங்குறீங்க? நான் 12,500 ரூபா வாங்குகிறேன். 10,000 ரூபா இன்க்ரீஸ் ஆகிது. அதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? அப்போன்னா உங்களுடைய விலைவாசி, இப்போ என்ன விலைவாசி, கட்டுப்படி ஆகுதா, கடன் வாங்க, இதை விட ஒரு எக்கனாமிக்ஸ் கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நீங்கள் ஏன் வெறுமனே வாயில் போதிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு அம்மா பெருக்கிற அம்மா ஒரு கிளாஸ் ரூமில் மாடசாமி தான் எழுதிக்கிறார். அந்த அம்மா வந்து ஒரு நாள் கூட்டின்னு போய் ஒரு வாத்தியார், தைரியமான வாத்தியார், ஒரு சேர்லேயே உட்கார வைக்க மாட்டோம். நம்ம ஒரு பெருக்கிற அம்மாவை போய் நம்ம வாத்தியார் சேரில் உட்கார வைப்போமா? நம்ம புனிதம், நம்ம அதிகாரம் என்ன ஆகும்? அந்த அம்மா உட்கார வச்சு, இன்றைக்கி நீங்கள் கிளாஸ் நடத்துக்கம்மா, கதை சொல்லுங்கன்னு சொல்கிறார். என்ன மாதிரி அந்த அம்மா ஒரு கதை சொல்லுது. ஒரு மன்னன் அவனுடைய இவங்களோட சேர்ந்து, தளபதிகளோடு சேர்ந்து எப்பயுமே இந்த அரசவை கூட்டத்தெல்லாம் எங்கே நடத்துவான்னா காட்டிலேயும் மேட்டிலேயும் நடத்துவான். அவங்க அப்போல்லாம் சேர் கிடையாது, எங்கேயாவது ஒரு கல்லில் உட்காந்து பண்ணுவாங்க. அப்போது ஒரு தளபதி சொல்கிறான், ராஜா நம்ம மன்னர்களாகவே ஆகிட்டோம், இன்னும் காட்டிலேயும் மோட்டிலையும் கல்லுலேயும் உட்காந்து கதை சொல்ல முடியுமா, நம்ம கிளாஸ் நடத்த முடியுமா அரசவை கூட்டத்தை, இதுக்கு ஏதாவது ஒரு இருக்கை கண்டுபிடிங்கன்ற. அவன் அங்கே இருக்கிற கார்பெண்ட்லாம் கூப்பிட்டு மன்னர் அமைச்சர்கள்லாம் உட்கார்றதுக்கு ஏதாவது ஒரு இருக்கை செஞ்சு, பேர் கிடையாது, எனக்கு பேர் தெரியாது. ஒரு மாதம் கஷ்டப்பட்டு அவன் ஒன்று செஞ்சு எடுத்துன்னு வந்து ராஜாட்டுக்கு. ராஜா உட்காந்தா சும்மா ஜம்முன்னு. அப்போ உட்காந்த ஒன்று எழுந்திரிக்கவே இல்லை, அதனாலே உட்காந்து அவ்வளோ பிடிச்சிச்சு அந்த இருக்கை. அப்படி பிடிச்சிட்டோன்னே இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளால் அது வரலாம் அதை கண்டுபிடிக்க மாட்டான். இந்த மருத்துவம் கண்டுபிடிச்சிட்டா பயங்கர பிரச்சனை வரும். பாதி பேர் அதுக்கு ஒரு பேர் சொல்கிறான்.
மீதி பேர் அதுக்கு எதிரான ஒரு பேர் சொல்கிறான். 2 பேர் அடிச்சு மாஞ்சி 2 கொலை, பேர் வைக்கிறதில்ல. கடைசியில் ஒருத்தன் சொல்கிறான், ராஜா இவ்வளோ பிரச்சனை எதுக்குங்க, செஞ்சவனே கூட்டின்னு வந்து கேட்டுறலங்க, அதுக்கு ஒரு பேர். யார்? இந்த 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 ஸ்கூலை பெருக்கி கூட்டுற அம்மா சொல்லியிருக்கீங்க கதையை, வாத்தியார் சொல்லலை. அவர் இன்றைக்கும் கதை சொல்ல மாட்டார், கிளாஸ் தான் நடத்துவார் இல்லையா. அப்போ போய் அந்த கார்பெண்டரே கூட்டின்னு வந்து, அந்த ஆச்சாரியரே கூட்டின்னு வந்து, நீ தானேயா இதை செஞ்ச, இதுக்கு என்ன பேர்? 2 கொலை விழுந்துச்சு, அநியாயமாக வெட்டி மாஞ்சிக்கிறாங்க, பேர் வைக்கிறதில்ல, நீ ஏன் பேரை சொல்லிடுன்றாங்க. அவர் அந்த ஆச்சாரியார் சொல்கிறாரு, இதுக்கு 4 கால் வச்சுக்கிறாங்க, அதனால் இதுக்கு நாற்காலி, முடிஞ்சிச்சு. இப்போது இந்த பெரிய உண்மைக்கு இதில் இந்த உண்மையை அந்த பெருக்கிற மாதிரி தான் சொல்லிச்சு, இதுவரை யாருமே சொல்லலை. அப்போ மாடசாமி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பள்ளி வளாகத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களுமே கற்பிக்கக்கூடியவர்கள் தான்ன்றார். நம்மளை ஏற்றுக்கிறது ரொம்ப, சார் நான் செகண்ட் கிரேட் முடிச்சுக்கிறேன் சார், பிஎட் முடிச்சுட்டு எம்எட் முடிச்சுட்டு எம்ஃபில், இந்த அம்மா ஒன்றுமே முடிக்கல. ஆனால் அந்த அம்மாக்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லையா? எவ்வளோ பியூராக பெருக்கணுன்றதையாச்சும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். என்னென்னா, இந்த வெயிலில் காயாமல், மழையில் நனையாமல், காற்றுல அடிபடாமல், பஸ்ஸில் போகாமல் ஒரு பையன் எப்படி சார் சிறந்த மருத்துவனாக வர முடியும்? இது எதுவுமே இல்லை சார். நான் வந்து ஏசி ரூம்லேயே பிறந்தேன், எங்கள் அப்பா அம்மா ஏசி ரூம்லேயே வளர்ந்தாங்க, ஏசி பஸ்ஸிலே போனேன், ஏசி வேனில் என்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனாங்க, ஏசி பண்ணப்பட்ட கிளாஸ் ரூம்லேயே நான் வளர்க்கப்பட்டேன். அப்புறம் அப்படியே தனியார் மெடிக்கல் காலேஜில் எல்லாமே அப்படியே ஏசிலேயே போய் டாக்டர் ஆகிட்டேன். அப்புறம் எங்களை மாதிரி காஞ்சி போனவனே, கருப்பாக இருக்கிறவனே நீ எப்படி டீல் பண்ண முடியும்? உங்களுக்கு எப்படி டீல் பண்ண முடியும்? என்னுடைய மூச்சு காற்றே உன் மேலே படலையே. இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த கல்வி என்பது இந்த மண்ணிலிருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. இந்த மண்ணின் மக்களோடு ஒரு ஆசிரியர் கைகுலுக்க, நான் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பெரிய ரைட்டர், நான் பேர் சொல்லலை, அவர் எழுதுகிற கோவில்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு, ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த காரில் நிறைய பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். எதிரில் வர ஒருத்தர் வண்டியை நிறுத்திட்டு போய் பார்க்குறாரு, 2-3 பேர், ஒருத்தர் போயிட்டார், ஒருத்தர் 2-3 பேர் துடிக்கிறாங்க. இவர் பார்க்குறாரு, காரில் டாக்டர்னு எழுதிக்குது. இவர் பேசாமல் காரில் ஏறி திரும்பி வந்துட்டார். என்ன சார் இது இவ்வளோ பாடுபட்டுன்னுட்டார். டாக்டர் தானே, விடுங்க செத்தா போகிறான்ட்டார். ஏன்னா இவ்வளோ வெறுப்பாங்க ஒரு டாக்டர் சமூகத்தின் மீதுன்னா. ஆமாம் சார், சமூகத்தில் வேறு எதுக்காச்சும் இந்த டாக்டருங்க வந்துக்கிறாங்களா சார்? அந்த ரூமில் உட்காந்து ரூபாய் எழுதி கொடுக்குறது, மருந்து எழுதி கொடுக்குறது, மாத்திரை எழுதி கொடுக்குறது, அதில் எவ்வளோ அப்படி ஒரு கரப்ஷனான இடத்தை நோக்கி டாக்டர்ஸ் வந்து தள்ளப்பட்டார்கள். அந்த எழுத்தாளர் அதுக்கு கீழே எழுதுகிறாரு, நண்பர்களை நீங்கள் கோபித்துக் கொள்ளார்கள், பொது சமூகத்தில் ஒரு ஆசிரியர்கள் மேலேயும் இவ்வளோ வெறுப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்ன்ற. நீங்கள் வந்து இந்த கசப்பை, இந்த வேப்பங்காய் ஜூஸை நீங்கள் ஒரு டம்ளர் குடிச்சு தான் ஆகணும். அப்போ தான் மாடசாமி மாதிரியான மாஸ்டர்ஸை கூட்டு வந்து நாங்களாம் கிளாஸ் நடத்தும் போது அவர் சொன்னார், ஆசிரியர்களே நீங்கள் தயவு செய்து உங்கள் கிரீடத்தை கழட்டி வையுங்கள்னு சொல்கிறார். அப்படிலாம் இல்லை, மாதா பிதா குரு தெய்வம்லாம் நான் சொன்னேன்ல, அந்த பீரியட்லாம் போயிடுச்சு. நீங்கள் ஒரு சராசரி டீச்சர், நீங்கள் ஒரு சராசரி மனிதன், நீங்கள் சராசரி அப்பா, நீங்கள் சராசரி கணவன், அதற்குள்ளாக இருந்து இந்த வாழ்க்கையை, இந்த பள்ளியை, இந்த மாணவர்களை எப்படி மேம்படுத்துவது என்பதை பற்றி விவாதி. நான் டீச்சர் சார், என்னுடைய கிரீடம் அப்படியே தான், உங்களோடு விவாதிக்கவே முடியாது, உங்களோடு பேசுவதற்கு என்னிடம் சொற்களே இல்லை. தயவுசெய்து கிரீடத்தை கழட்டி வைத்துவிட்டு நாம் 2 பேரும் மிக சகஜமாக பேசிக்கொள்ளலாம் என்று மாடசாமி சொல்லுகிறார். நம்மளை கடைசியாக ஒரு முடிக்கலாம்ல, ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். ஒரு டீச்சர் என்பவர்களுடைய மிக மிக அதிகபட்ச அறம், அதிகபட்ச முருகபாரதி சொல்லுகிற மாதிரியான ஒழுக்கம், நேர்மை என்பது எதன் உச்சம் என்று நான் கருதுகிறேன் என்றால், சுந்தரராமசாமி எங்கள் டீச்சர் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். நான் தொகுத்த ஒரு புத்தகத்தில் அந்த கதையை எடுத்து போட்டிருக்கிறேன். அது ஒன்றும் இல்லை, நாகர்கோயில் மாவட்டத்தில் 1950களில் நான்லாம் பிறக்காததுக்கு முன்னாக இருந்த ஒரு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் 22 ஆண் ஆசிரியர்களும் பத்மாவதி என்கிற ஒரே ஒரு மேத்ஸ் பிடி அசிஸ்டண்ட்டும் வேலை பார்க்கிற பள்ளிக்கூடம் அது. இந்த பத்மாவதிக்கு துணையாக இன்னொரு பெண் டீச்சர் இந்த ஸ்கூலுக்கு வரமாட்டார்களா என்கிற ஏக்கம் ஆண் ஆசிரியர்களுக்கும் உண்டு, பத்மாவதிக்கும் உண்டு.
பத்மாவதி கட்டி கொண்டு வருகிற காட்டன் விதவிதமான காட்டன் புடவைகளை பார்த்து இது பிரமாதமான காட்டன் எங்கேக்கா வாங்கினீங்க என்று சொல்வதற்காவது இன்னொரு பெண் டீச்சர் வர வேண்டுமே என்று பத்மாவதி டீச்சரும் 22 வருஷமாக பத்மாவதி மூஞ்சிலேயே முழிக்க வேண்டியிருக்கிறதே என்றும் வேறொரு அழகான டீச்சர் வந்தால் 2 பேரையும் சேர்த்து பார்க்கலாமே என்று ஆணாசிரியர்களுக்கு உள்ள அபிலாஷையும் சேர்ந்து கடவுளையும் அரசாங்கத்தையும் வேண்ட வைத்து ஒரு நாள் எலிசபெத் என்கிற ஒரு டீச்சரை இந்த ஸ்கூலுக்கு கவர்மெண்ட்டு மாற்றி கோட்டயத்திலிருந்து மாற்றி ஒரு ஆணை போடுகிறார். நண்பர்களே, நான் கூட இப்போ சமீபத்தில் பருதியினுடைய லைஃப்லேருந்து எடுத்து ஒரு கதை எழுதினேன். அதில் இந்த எலிசபெத், ஃபிலோமி, புனித இருதய மேரி எல்லாம் கிறிஸ்டின் பேரில், இந்து பேருங்குது. இந்த மாதிரி ஸ்வேதா, அந்த மாதிரி மாடர்ன் பேர் இருக்குது இல்லை, அதுக்கு எல்லாமே நாம் ரொம்ப அழகான பெண்களை கற்பனை பண்ணிக்குவோம். இந்த மாரியம்மா அந்த மாதிரி பேர்னா இதெல்லாம் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்குவோம். அவன் அந்த பேரை பார்த்து அப்படி பண்ணிக்குவோம். இப்போ எலிசபெத் டீச்சர் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க போஸ்ட் ஆகி. நம்ம இதுக்குள்ளே போயிட்டோன்னா அது ஒரு பெரிய கடல், அதுக்குள்ளே போக வேணாம். வந்தோடனே ப்ரேயர் நடந்துனே இருக்குது. எலிசபெத் டீச்சரு கேட் வழியாக வராங்க. இவங்க தான் எலிசபெத்துன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. பத்மாவதி டீச்சர் ஓடி போய் அவங்க இடுப்பில் அப்படி கையை அணைச்சி 2 பேரும் அந்த காட்டன் சேரீயோடு நடந்து வர அழகுக்குதுல்ல. சுந்தராம் சாமி எழுதுகிறார், ஒரு பேரழகு அது. 2 ஓவியங்கள் நடந்து வருவது மாதிரி அவர்கள் 2 பேரும் நடந்தார்கள். ஆனால் யார் கண்பட்டதோ தெரியவில்லை என்று ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறார். இப்போ கதை வேறு எங்கேயோ ட்விஸ்டாக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. என்னென்னா 10th ஏவுக்கு பத்மாவதி டீச்சர் கிளாஸ் டீச்சர், 10th பிக்கு எலிசபெத் டீச்சர் கிளாஸ், 2 பேரும் மேத்ஸ் டீச்சர். அதான் முக்கியம். இப்போது இவங்க ஒரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்டை ஒரு கண்ணாடி போட்டுன்னு, எப்பவுமே இந்த கண்ணாடி போட்டுனுக்கிற பொண்ணுங்க 100க்கு 100 வாங்கிடுவாங்க மேத்ஸில். அப்படி ஒரு ஐதீகம் உண்டு நமக்கு. அப்புறம் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணை 100க்கு 100 வாங்க வச்சு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வர வச்சுன்னு பத்மாவதி டீச்சர் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ எலிசபெத் டீச்சர் அவங்க ரொம்ப ஷார்ட் பண்ணி இந்த கதையை சொல்கிறேன் நான் ஒரு 2 நிமிஷத்தில். எலிசபெத் டீச்சர் பத்மாவதிக்கு போட்டியாக இவங்க கிளாஸில் இன்னொரு பையனை உருவாக்குறாங்க. இந்த பையனை 100க்கு 100 வாங்க. அது எப்படி நம்மளை மீறி இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே ஓவியம் மாதிரி வந்த டீச்சருங்க 2 பேருங்கிறாங்களே, அவங்க சிதைந்த ஓவியங்கள் மாதிரி மாறிட்டாங்க. இவங்க தனியாக வருவாங்க, அவங்க நைலாக்ஸ் புடவை கட்டின்னு வந்தால் இவங்க காட்டன் புடவை கட்டுவாங்க, இவங்க காட்டன் புடவை கட்டினா அவங்க நைலாக்ஸ் புடவை. 2 பேருக்கும் பயங்கர ஜென்ம விரோதமாகிடும். இப்போ அப்போல்லாம் பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. ஒரு ஸ்கூல்லையுமே எக்ஸாம் நடந்து அவங்களே மார்க் போட்டுக்கலாம். அந்த மாதிரி எக்ஸாமே அங்கே தான் நடக்கும். இப்போ நான் டக்குன்னு எக்ஸாமுக்கு போயிடுறேன். மேத்ஸ் எக்ஸாம் நடக்கிறது. இப்போது எலிசபெத் டீச்சர் சூப்பர்வைசர் கிளாஸில் நடந்து கொண்டு, பக்கத்து ரூமில் பத்மாவதி டீச்சர் சூப்பர்வைசர். இவர்கள் பிளான் பண்ண ஒரு பொண்ணு எலிசபெத் டீச்சர் பிளான் பண்ண ஒரு பொண்ணு எக்ஸாம் 1 மணிக்கு முடிக்கணும் இல்லையா, 12:55க்கு முடிச்சிச்சு அந்த பொண்ணு. கம்ப்ளீட் எல்லாத்தையும் போட்டு பேப்பரை மடித்து டீச்சர் அப்படி போகும்போது கொடுக்குது. இப்படி கொடுக்கும்போது அந்த பேப்பர் அப்படி விரிஞ்சு தெரியுது. அப்படி கடக்கண்ணால் எலிசபெத் பார்த்துக்கினே நடக்கிறாங்க. நடந்துட்டு அந்த கடைசி கணக்கு வரலும் இன்னொரு தடவை பார்த்துருன்றாங்க. நீங்கள் நல்லா கதை கவனிக்கணும். கடைசி கணக்கு வரலும் எல்லா கணக்கையும் சரியாக போட்டியா அப்படின்னு சொன்னாங்க. போட்டேன் டீச்சர், கடைசி கணக்கை வரலும் இன்னொரு தடவை பார்த்துருன்றாங்க. அந்த பொண்ணு பார்க்குது. பார்த்துட்டு உதட்ட அப்படி கடிச்சு, ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டல்ல அப்படின்ட்டு ஒரு பேனாவை எடுத்து ஒரு கரெக்ஷன் போடுது கடைசி கணக்கில். இப்போ பத்மாவதி டீச்சர் ஒரு புயல் மாதிரி இந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே நுழைஞ்சிடறாங்க. ஐ அப்ஜெக்ட், நான் இதை ஆட்சேபிக்கிறேன், நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க இந்த பொண்ணுக்கு. இவங்க நான் ஒன்றும் பெரிய வாக்குவாதம்லாம் இல்லை. அடுத்த எபிசோட் நம்ம ஏழ்மலை பாலகிருஷ்ணன் தான் கட் பண்ணால் ஹெட்மாஸ்டர் ரூமு கண்டினியூட்டி அங்கே தொடருது. ஹெட்மாஸ்டர் உட்காந்துக்கிறாரு. அரசு பள்ளி, 2 டீச்சர்ஸ் தாங்கிறாங்க. இப்போ ஹெட்மாஸ்டர் எல்லா என்கொயரி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு கேள்வி மட்டும் எலிசபெத்தை பார்த்து கேட்கிறார். டீச்சர், அந்த கடைசி கணக்கு வரலும் ஒரு தடவை பார்த்துரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்போது உங்களுடைய ஆழ் மனதில், உள் மனதில் அந்த பொண்ணு இந்த கொஸ்டினை தப்பாக போட்டுக்கிறா, ஆன்சர் தப்பாக எழுதுகிறா, அதை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்ற உள் ஆசை உங்களுக்கு இருந்துச்சா இல்லையான்னு கேட்குறாரு. எவ்வளவு நுட்பமான கேள்வி இது.
ஆமாம், சுந்தராமசாமி அந்த இடத்தில் எழுதுகிறார், இதற்கு எலிசபெத் டீச்சர் பதில் சொல்லவில்லை. ஆனால் 2 சொட்டு கண்ணீர் அந்த தலைமை ஆசிரியரின் அறையில் இருந்தது என்று அவர் சொல்கிறார். அப்படியே குடிஞ்சுன்னு இருந்துச்சு சார். ஓகே டீச்சர் நீங்கள் போகலான்னு சொல்லிடுறார். அதற்கு முன்னாடியே பத்மா டீச்சர் ஆச்சு. ஃபைனலாக எலிசபெத் டீச்சர்கிட்ட மட்டும் இது இருந்துச்சு. சரிங்க டீச்சர் நீங்கள் போங்கன்றார். கதையை சுந்தராமசாமி எப்படி முடித்திருக்கிறார் என்றால், அன்றிரவே எலிசபெத் டீச்சர் தன்னுடைய வீட்டை காலி பண்ணி கொண்டு கோட்டயத்திற்கு போய்விட்டதாகவும் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கூட அவர்கள் ஒரு பதிவு தபாலில் அனுப்பி வைத்ததாகவும் அதற்கு பின்னால் மாணவர்கள் பேசிக்கொண்டார்கள். ஆனால் நான் அதற்கு பின்னால் அந்த பள்ளிக்கூடத்தின் வாசலை கூட மிதித்ததில்லை என்று அந்த கதையை முடிகிறது. நமக்கு இப்படி எலிசபெத் டீச்சர்களை பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கிறது. இப்படி ஆசிரியர் என்பவனுடைய உன்னதங்கள் நம்முடைய தலைக்கு மேலே நாம் நிமிர்ந்து பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இங்கே நிறைய பேர் கண்களை துடைப்பதை நான் பார்க்கிறேன். ஆமாம், எனக்கு ஒரு பேராசையாக, ஒரு கனவு ஆசிரியையாக எலிசபெத் மாதிரி ஒரு நகரத்திற்கு, புதுக்கோட்டைக்கு, திருவண்ணாமலைக்கு, திருச்சிக்கு என்று ஒரு 10 டீச்சர்ஸ் இருந்து விட்டால் மறுபடியும் மழை பெய்யும்.